2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சென்னை வானகரத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதாக எழும் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சூழ்ச்சியால் அதிமுக தோற்றதாக கூறிய இபிஎஸ் மக்களவைத் தேர்தல்களில் அதிமுக பாஜக பெற்ற வாக்குகளை ஒப்பிட்டு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று ஆருடம் கூறினார். அதிமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%. பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்திலே வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. அப்போ இந்த 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் இருக்குது. இதுல அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அதிகமா வாங்கி இருக்கிறோம். 84 சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறோம். 84 இடங்களை வெற்றி பெற்றுக்கிறோம். அப்போ 19ல 2 இடங்களை வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் இபிஎஸ்க்கு இருப்பதாக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டணியின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதன் தலைமையை ஏற்பவர்கள் மட்டுமே கூட்டணியில் இடம்பெற முடியும் என்றும் அதிமுக பொதுக்குழு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இணைவது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று சூசகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுக்குழுவில் பேசிய இபிஎஸ் அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என்றும் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம் என்பதை தவிர திமுகவால் கூட தங்கள் ஆட்சியை குறை சொல்ல முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதே சமயம் பாஜகவுடன் திமுகவும் கூட்டணி வைத்திருந்ததாக இபிஎஸ் குறிப்பிட்டார். மேலும் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் இருப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பு திமுக அமைச்சர்கள் படிப்படியாக சிறை செல்வார்கள் என்றும் சூசகமாக கூறினார். முதலா ஒருத்தர் போற படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள்ல எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும், பத்திரமான இடத்துக்கு போவாங்க. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தேர்தலை மனதில் வைத்தே மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படுவதாகவும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பொங்கலுக்கு ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க ஒழிய இந்த குடும்ப தலைவி படுகிற கஷ்டத்துக்காக கொடுக்கல. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் வழங்குங்கள். 2026 எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என்ற தீர்மானமும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தான் என்பதும் சூசகமாகவும் ஆனால் திட்டவட்டமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்குவதற்கு போடப்பட்ட மேக்கப் தான் பொதுக்குழு கூட்டம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அண்மையில் குஜராத்தில் பேசிய அமித்ஷா பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறியதாகவும் இபிஎஸ்க்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதுதான்
அமித்ஷா சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழுவில் அதிகாரம் என்ற போலி சட்டையை பழனிசாமிக்கு மாட்டி இருக்கிறார்கள் என கூறியுள்ள RS பாரதி, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவின் கலவர அரசியலுக்கு துணை போகும் வகையில் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்துங்கள் என்று அதிமுக பொதுக்குழுவில் மத்திய அரசுக்கு நேரடியாக ஒரு கோரிக்கை வைப்பதற்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவில்லை என்றும் RS பாரதி காட்டமாக விமர்சித்துள்ளார். வரும் தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி பெறும் என்று EPS தெரிவித்திருந்த நிலையில் அந்த கூட்டணி 10 தொகுதிகளில் கூட வெல்வதற்கு வாய்ப்பில்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 210 நீங்க 10க்கு வரதுக்கு வாய்ப்பில்லை. பாஜகவை அழைத்து கொண்டு போய் ஒரு தொகுதியில் என்ன சொல்லி வாக்கு சேகரிக்க போறீங்க, என்னன்னு கேட்பீங்க? நீங்க ஊருக்குள்ள உங்களை மக்கள் விடுவாங்களா? மக்களுக்கான உரிமைக்காக நீங்க பேசுவதை நிறுத்திட்டீங்க, மக்களுக்காக போராட்டத்தை நிறுத்திட்டீங்க. என்ன பாஜக எழுதி கொடுக்குதோ அதை படிக்கிறீங்க, என்ன பாஜக சொல்லுதோ அதை கேட்கறீங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும், லேட்டஸ்டா மாநிலங்களவையில் SIR விவாதத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். पर एक परिवार की तो 3 पीढ़ियां साथ में रह सकती हैं और पुराने नंबर से ही जब हरियाणा में कांग्रेस की सरकार चुनी गई तब से ये नंबर इसी तरह से चल रहा है. ये ना कोई फर्जी घर है ना फर्जी वोटर है. मान्यवर, वोट चोरी का नैरेटिव बनाने के लिए मान्यवर बिहार में भी मेरा भाषण पूरा हो जाने दो. नहीं आप अभी पूरा भाषण नहीं, कई बार नाम आएगा. सदस्य एक 2 मिनट बैठिए, मैं कुछ बोलना चाहता हूं. 2 मिनट बैठिए, मैं एक मिनट. मान्यवर सदस्य 1 मिनट. मान्यवर, मेरा विपक्ष के नेता से एक निवेदन है कि 2 मिनट सुन ले मुझे, बाद में उनको बोलने का मौका दीजिए. मान्यवर 2 मिनट. मान्यवर, मेरा आपसे विनम्र निवेदन है, मैं आधी रात तक बैठने के लिए तैयार हूं, मुझे कोई आपत्ति नहीं. मेरा भाषण समाप्त हो जाए. अरे सुनिए ना भाई, सुनो ना. 2 बड़े बोलते हैं तब बीच में नहीं बोलते. मान्यवर, मेरा भाषण समाप्त हो जाए. प्लीज नहीं. मान्यवर, मेरा भाषण समाप्त हो जाए बाद में, इसमें जितने भी मुद्दे विपक्ष के नेता खड़े करेंगे, मैं मेरी मर्यादा में इसका जरूर जवाब दूंगा, मुझे कोई आपत्ति नहीं. मेरा विनंती इसलिए है मान्यवर, एक मिनट उनको पूरी बात करने दें. हाँ मान्यवर, मेरा विनंती भी मान्यवर, नो प्लीज डिबेट नहीं करते बेटे. मान्यवर, मेरा विनंती इसलिए है कि शायद वो जो मुद्दा खड़ा करना चाहते हैं उसका जवाब मेरे आगे भाषण में आ जाएगा तो मुद्दा ही नहीं बचेगा. इसलिए मैं कह रहा हूं मुझे पूरा सुन लिया जाए. मान्यवर, बिहार में एक मतदाता की उम्र 34 साल बताई गई, 34 साल की है, इसको 124 साल बताया गया. सच था कि इसमें उम्र 124 बार छपी थी. बाद में मिंता देवी जी ने खुद बताया कि उन्होंने ऑनलाइन आवेदन किया था और वो ऑनलाइन आवेदन करने में गलती हो गई, इसके कारण उम्र 124 बार साल छपी थी. अब इसके आधार पर मतदाता सूची पर प्रश्न कर दिए. सुबोध कुमार नवादा प्रेस कॉन्फ्रेंस में कहा गया
कि एक राजनीतिक दल के बीएलए है, इनका नाम कभी आया ही नहीं, वो भी सच नहीं निकला। रंजू देवी रोहतास, उनको कहा कि एक कार्यकर्ता, उन्होंने बाद में रंजू देवी जी ने स्टेटमेंट दिया, जबरन बुलाकर उनकी वोटर लिस्ट से नाम काट लिया गया, ऐसा आरोप हुआ। तो रंजू देवी ने यही कहा कि कांग्रेस के कार्यकर्ताओं को कहने पर मैंने गलत जानकारी दी थी। मान्यवर, SIR எதற்காக என்பது தொடர்பான விளக்கத்தை மாநிலங்களவையில் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா வழங்கியிருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.